ஒன்றே ஒரு சில ரசிகர்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு படம் சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டார் படமோ ரிலீஸ் ஆகட்டும். இப்போ பெரிய நடிகர்களோட படங்கள் வரும்போது அவங்க ரசிகர் இருப்பாங்க. அவங்க ரசிகர் வந்து ஃபஸ்ட் ஷோவை பார்க்கணும் ஆர்வத்தில் போவாங்க. முதல் நாள் பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த ஒரு பார்த்து திருப்தி இருக்கும். அது ஒரு மோகம் சொல்லலாம், அது ஒரு இது சொல்லலாம். அந்த நடிகரோட ரசிகர்கள் படம் பார்த்து வெளியே வரும்போது அந்த படம் ரொம்ப சுமாராக இருந்தாலும் சரி, சரியில்லைன்னு சரி, வெளியே வரும்போது கேட்டால் என்ன சொல்லுவாங்க, வேறு லெவல், சூப்பர் அப்படின்னு வருவாங்க. ஏன்னா அந்த நடிகரோட ரசிகன் அவன் வெளியே வரும்போது சான்ஸே இல்லை, வேறு லெவல் தான் வருவான். அப்போ எத்தனை பார்த்துருக்கோம். அப்போ அந்த படம் சரியில்லைனா கூட ஃபஸ்ட் நாள் பார்த்ததுக்காக அவன் கொடுத்த காசை போச்சேன்னு நினைக்க மாட்டாப்புல, வந்துடுவான். அவன் பார்க்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ரசிகர் வந்து உன்னோட அந்த 200 ரூபா மிகப்பெரிய விஷயம் தெரியுதுல்ல உனக்கு, அந்த நேரம் 3 மணி நேரம் அந்த தேட்டரில் உட்கார அந்த காலம் மதிப்புள்ளதாக இருக்குல்ல. ஒரு படம் வெளியே சரியில்லைன்னா வெளியே வந்துட்டு என் பணம் போச்சே, என் டைம் போச்சே, ஐயோ கொண்டு விட்டாங்களே, குடும்பப்படுத்துகிறாங்களே, இப்படியும் போது நான் கேட்குறேன், நீ ஏன் முதல்ல அந்த படத்துக்கு போனேன்? நீ உனக்கு 200 ரூபா பெருசு, அந்த டைம் பெருசு. படம் சரியில்லைன்னா அப்படியே லைஃபே போன மாதிரி உன்னை கொடுமைப்படுத்த மாதிரி துடிக்கிறார். நீங்கள் ஏன் சார் ஃபஸ்ட் நாளில் ஃபஸ்ட்டு ஷோவை நீங்கள் ஏன் போகிற? உன் படம் பெருசு, நான் என்ன பண்ணணும்? அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு விசாரிச்சுட்டு போகணும்ல, ஓன் தப்பு. இன்றைக்கி எத்தனை நீங்கள் வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸில் நிறையா இருக்குது, புட்டுசில் மாதிரி எல்லா இதையும் நீங்கள் நம்பிடக்கூடாது. சேனல்லையே நம்மளுக்கு தெரியும் எது தரமான சேனல், எது தரமாக விமர்சனம் பண்ணுது. ஏன்னா சினிமாவும் அரசியலும் விமர்சனத்துக்கு உட்பட்டது. நாங்கள் என்ன ஒன்று சினிமாவில் நீங்கள் விமர்சனம் போது உங்களை தூக்கி கைது பண்ணி கூட வைக்க முடியாது, அரசியல் பண்ணி விடுவாங்க, நாங்கள் பண்ண முடியாது. அதனால் இது நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு போங்க தயவுசெய்து. இல்லை ஃபஸ்ட் நாள் பார்க்கணும்னா சும்மா வந்து படம் சரியில்லைன்ட்டு ஒரு நாகரிகமாக சொல்லிட்டு வந்துடுங்க. இங்கே பாதிக்குது. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப போட்டு பார்க்கும்போது அது வந்து எனக்கு சில படங்கள்லாம் நானும் ஒரு படம் பார்த்தேன் முன்னெல்லாம், எனக்கு பிடிக்காமல் இருக்கும், வெளியே படம் வந்து சூப்பர் விட்டு ஓடி இருக்கும். சில இடம்லாம் இது படம் இதாண்டா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன், படம் அது அவுட் ஆகிருக்கு. என் ரசனைக்கு இருக்காது. என் ரசனைக்கு ஒரு படம் பிடிக்கலைன்னா மற்றவங்க ரசனைக்கு பிடிக்கும். நம்ம வந்து நீதிபதி இல்லை. தயவுசெய்து இந்த மாதிரி பணம் போச்சு டைம் போச்சு இப்படி பதறவங்க தயவுசெய்து இப்போ ஃபஸ்ட் நாள் போகாதீங்க. படத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.